இலக்கை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முதல்வர் வந்து 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து இருந்தது. 5 ஆண்டு கால ஆட்சி முடிவரும் நிலையில் மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளேன். மகிழ்ச்சியா இருந்தா போருமா? மிக மிக மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே எனது மகிழ்ச்சிக்கு காரணம். யார் அந்த மக்கள்? ஆகையினால அவர் சொன்ன சொல்லுக்கு நான் வந்து மீறி ஒரு சொல்லுவது என்பது நாகரிகமற்றது. அது தலைமைக்கும் தொண்டருக்கும் இடையில் வரக்கூடிய பிளவு. நாகரிகத்துக்கும் திமுக என்ன சம்பந்தம்? ஆகையினால அவர் சொன்ன சொல்லுக்கு நான் வந்து மீறி ஒரு சொல்லுவது என்பது நாகரிகமற்றது. அது தலைமைக்கும் தொண்டருக்கும் இடையில் வரக்கூடிய பிளவு. அறிவு இருக்கவங்க கேட்டா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணோம். உமக்கே அறிவு இல்ல, நீ கேட்கிற கேள்வி பண்ணட்டுமா? கண்ணாடி எத்தனை சொல்றேன் இந்த கேள்வி நீங்களே உங்களை பத்தி கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்க. கண்ணாடி ஒரு மசூல் வேண்டியது இல்ல. முதல்ல அந்த கண்ணாடியை ஸ்டாலினுக்கு காட்ட சொல்லுங்க. தலைக்கு மேல 50 லட்சம் ரூபாய் டோப்பா, தலைக்குள்ள 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு மூளை. ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? அறிவு இல்லாதவங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு. நான் அப்படி கிடையாதுங்க. அறிவு இல்லாதாலும் நான் பேசுவேன். ஏன் அதை கொண்டுட்டு போய் கோர்ட்ல கொடுத்துருக்கலாம்? கிஷோர் கேசாமி மேல கேஸ் போட்டீங்கல்ல? கிஷோர் கேசாமி போடுங்க. கொசுவை பார்த்து பயப்படுவாங்க, யானை பார்த்தா மெர்சல் ஆயிடுவாங்க. அதனால கேஸ் போட்டு. சரி நான் கொசு, நீங்க எல்லாம் என்ன திராவிட குசுவா? திராவிட குசு தான். இதுல பாத்தீங்கன்னா இவரு யாரு? நம்ம இந்த வளர்ந்து கேட்டவன் இருக்கானே யாரு? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. Welcome and welcome Times of Republic's Times Debate Political Uncut with CP Navin, editor and publisher, Times of Republic. மீண்டும் என் உறவுகளை மற்றொரு டிபேட் நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர்கள் மதிப்பிற்குரிய மூத்த அரசியல் முன்னோடி ஐயா காமாட்சி ஜி அவர்கள். ஐயா வணக்கம். நம்ம யூடியூப் உலகின் சூப்பர் ஸ்டார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார். சரி, இளம் சூப்பர் ஸ்டார். அடுத்தபடியாக மூத்த அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் வணக்கம். நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட், ஆல்வேஸ் யங், ஆல்வேஸ் பவர்ஃபுல், ஒரே பஞ்ச் அடிச்சு தள்ளக்கூடிய, ஆல்வேஸ் எந்தூசியாஸ்டிக், இன்ஃபர்மேட்டிவ், நாலேஜபிள், என்சைக்ளோபீடியா அப்படின்னு உண்மைதானே? நாலேஜபிள். சோ பஞ்ச் அருண் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்கள் இருந்தாலும் நம்ம டிபேட் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போதான் உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது காமிக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளபடியே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். அண்ட் எஸ் ஐயா, ஒரே நிமிஷம், முதல்ல நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஓகே. இந்த தடவை அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல. போன வாட்டி நீங்க பண்ணீங்களா? பண்ணல. போன வாட்டி நீங்க பண்ணாத மக்கள்லாம் பார்த்தாங்க சார், நல்லா பண்ணீங்க. அதான் கிரெடிட்டே ஆகல. அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாருங்க. விலையில்லா ஆலோசனை கொடுத்து கூட ஒண்ணுமே கவனிக்கல அப்படின்னா அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா, எப்பா என்னப்பா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஎம்கேக்கு ஒத்த மனுஷன் சிங்கிளா சோலோவா 80 வயசுல அடிச்ச எல்லாரையுமே வந்து சமாளிக்கிறாரு. அவர் மாதிரி இன்னொருத்தர் 94 வயசுல மாநாடு மாறுபாட பார்த்த தலைவரை கொண்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், அதை ஆதரிக்கக்கூடியவர் 80 வயசுல சோலோவா அடிக்க மாட்டாரா? இப்போ ஒருவேளை வந்து திமுக சார்ந்தவங்க வந்து வயசு ஆக அந்த முறுக்கும் செருக்கும் சறுக்கும் எல்லாம் ஏறுமா? பவர்ல இருந்து எல்லாமே அது நல்ல விஷயம் தான். உள்ளபடியே மகிழ்ச்சி. இன்னும் நீங்க 100 வருடத்துக்கு தாண்டியும் நீங்க ஆரோக்கியமா இருக்குமோ எல்லாம் நீங்க என்டர்டெயின் பண்ணணும். நீங்க திமுக எல்லாம் வழிநடத்துவார், திமுகவை அப்படி தூக்கி அப்படி நிப்பாட்டிடுவார் அப்படின்னு நாங்களும் உள்ளபடியே உங்களாக நாங்க வேண்டிக்கிறோம் சார். அண்ட் சரி, நம்ம வந்து போலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இலக்கை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முதல்வர் வந்து 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து இருந்தது. 5 ஆண்டு கால ஆட்சி முடிவரும் நிலையில் மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளேன்.
அவர் மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போருமா? ஆனா இதை படிச்சிடறேன். ஆ. மிக மிக மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே எனது மகிழ்ச்சிக்கு காரணம். யார் அந்த மக்கள்? என்னுடைய இலக்கில் நான் வென்றுவிட்டேன். திமுக ஆட்சி மீண்டும் அமையும் போது எங்கள் சாதனைகளை நாங்களே மிஞ்சும் அளவில் இருக்கும். இதை திரு முதல்வர் அவர்கள் வந்து பதிவேறார் சார் சட்டசபையில. சரி, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது எல்லாமே நம்ம ஏத்துக்கக்கூடியதா இருக்கா, இல்ல ஒரு சில விஷயங்களை நீங்க இல்ல சார் இதை இப்படி சொல்ல முடியாது, சில தவறுகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா சார்? இதான் கேள்வி. முதல்வரே சொன்ன பின்னாடி அதுல நான் போய் கருத்து சொல்றது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. ஏன் சொல்ல முடியாது? எங்க கட்சியினுடைய தலைவர், எங்க கட்சியினுடைய முதலமைச்சர், அதுவும் சட்டமன்றத்துல உங்க கட்சியோட முதலமைச்சருங்களே, நாட்டுக்கே முதலமைச்சருங்க. நாட்டுக்கே முதலமைச்சர், எங்க கட்சிக்கும் அவர் தான் முதலமைச்சர். புரியுதா? ஆகையினால அவர் சொன்ன சொல்லுக்கு நான் வந்து மீறி ஒரு சொல்லுவது என்பது நாகரிகமற்றது. அது தலைமைக்கும் தொண்டருக்கும் இடையில் வரக்கூடிய பிளவு. நாகரிகத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன நாகரிகத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? கேட்கலையா? அவர் ஆங்கர் கேட்கிறாரு, அவருக்கு நான் பதில் சொல்றேன். என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்ககிட்ட கேட்ட கேள்வி கேட்டா அப்ப நாகரிகத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும். பாவாடையை தூக்கி பார்த்தா தான் ஃபைல்ல உள்ள இருக்கிறது தெரியும். அந்த ஃபைலுடைய நாடாவை தான் அவர் சொன்னாரே தவிர அவர் இப்ப பெண்களுடைய பாவாடை நாடாவை சொல்லவில்லை. தவறாக நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. சரி, மாதவிடாய் ரத்தம் அப்படின்னு சொன்னாரு. யார் சொன்னா? ஃபைல்ல இருந்து இங்கா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவர் சொல்லவே இல்ல. அதெல்லாம் சொன்னாரு, நீங்களா கற்பனை சொல்றீங்க. மாதவிடாய் ரத்தம் என்று சொன்னார். மாதவிடாய் ரத்தம் என்ன? ஃபைல்ல இருந்து ஒழுகக்கூடிய ரத்தம், இது இங்கா? இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு அவர் சொன்னாரா சொல்லலையாங்கிறது எனக்கு தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அப்படி சொல்லியிருந்தாருனா ஐயா? அப்படி சொல்லியிருந்தா அது தவறு. கட்சி தலைவர் ஒரு கருத்து சொன்ன பிறகு நான் அதை மறுத்து சொல்வது கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. ரீவைண்ட் பண்ணி பாருங்க, சொல்வாரு. ஃபிளாஷ்பேக். ஆகையினால அவர் சொன்ன சொல்லுக்கு நான் வந்து மீறி ஒரு சொல்லுவது என்பது நாகரிகமற்றது. அது தலைமைக்கும் தொண்டருக்கும் இடையில் வரக்கூடிய பிளவு. இதுதானே கருணாநிதி தனம். இதுதான் திமுக. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஐயா சிரிப்பே அழகு. அதாவது நீங்க பேசவே வேணாம். அறிவு இல்லாம பேசுறவங்கள்ட்ட நான் என்ன பேசுறேன்? அறிவோட பேசணும், அறிவு ஜீவிகளா இருக்கணும். உங்களுடைய அறிவு எல்லாமே அடமானம் வச்சுட்டு இது ஒரு ஒரு கட்சிக்கு நீங்க ஜாலராத்துக்கு தட்டுறதுக்கு நான் வந்து என்னவா சரி பகடையா யூஸ் ஊருகா இல்ல பகடையா. முதல்ல கேட்டேன் நாகரிகத்துக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்னு. இப்ப நான் அடுத்த கேள்விக்கு வரேன். அறிவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவு இருக்கவங்க கேட்டா அதுக்கு நான் ஆன்சர் பண்ண. உமக்கே அறிவு இல்ல, நீ கேட்கிற கேள்வி. ஐயா அவனை பண்ணட்டுமா? கண்ணாடி எத்தனை சொல்றேன் இந்த கேள்வி, நீங்களே உங்களை பத்தி கேட்டுக்கிறீங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. முதல்ல அந்த கண்ணாடியை ஸ்டாலினுக்கு காட்ட சொல்லுங்க. தலைக்கு மேல 50 லட்சம் ரூபாய் டோப்பா, தலைக்குள்ள 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு மூளை. ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? அறிவு இல்லாதவங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு. நான் அப்படி கிடையாதுங்க. அறிவு இல்லாதால நான் பேசுவேன். இல்ல உங்ககிட்ட பேசுறத சொல்லுங்க, நான் எல்லார்கிட்டயும் பேசுவேங்க. அதுக்கு சொல்லுங்க. பஞ்சு ஒண்ணு பேரை வச்சுக்கிட்டா நீ எல்லாத்தையும் பஞ்சு அடிக்கலாம். ஸ்டாலின் பேர் வச்சவர்லாம் பெரிய பெரிய மாபெரும் தலைவரா இருக்காரா? அது ஜோசப் ஸ்டாலின், இது ஜோக்கர் ஸ்டாலினா இல்லையா? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா கலாய்க்கிற, ஓவரா பேசுற. உமா பேர்ல இத்தனை வழக்குகள் தொடுத்துமே நீர் வந்து இந்த மாதிரி பேசுறேன்னா உமா என்ன பண்றது? நீ பண்ணி பண்ணி பண்றதுக்கு தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளர் மவுண்டர்ல துரத்திட்டு ஓடுனா இல்ல 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 நடிகைக்கு டார்ச்சர் கொடுத்து நானே குடிச்சேனா?
நடிகைக்கு இதெல்லாம் நிரூபிக்கணும். இந்த நடிகைக்காக தான் அவர் பால் தாயில் குடிச்சாரா? பால் தாயில் கொண்டு சும்மா இந்த வேலையெல்லாம் அவர் ஒரு அந்த வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் பாலிடால் அவர் வீட்டுல கிடைக்குமா? இல்ல கடையில தான் போய் பால் தாயில். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க சார். நாங்களும் கதை விடுவோம், ஆனா உங்களை மாதிரி முட்டாள் சரியா தனமா கதை கேள்வி கேட்கும் போது சரியா கேட்கணும். என்ன அவர் குடிச்சாரா அப்படின்னு கேட்கணும். அதுதான் லாஜிக்கலான. எல்லாம் குடிச்சாரா? நடிகைக்காக குடிச்சாரா அப்படின்னா அது அப்படி சொல்லணும். நீங்க கேட்கும் போது அடுத்தவங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்துட கூடாது. சரிங்க ஐயா, உங்களுடைய ஆலோசனைக்கு மிக்க நன்றி. இல்ல சார், நான் சொல்றேன், நீங்க எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாஜக காரங்கள்ட்ட போயிட்டு ரஃபேல் ஊழல் நடந்ததாமே, மோடி திருடினாராமே அப்படின்னு சொன்னா, ஏந்திடுறாரு, எங்க மோடி ஏந்திடக்கூடாது, அதை திருட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாப்புல. போஃபர்ஸ் சோனியா காந்தி ராஜீவ் காந்தி திருடினாங்களாமே அப்படின்னா காங்கிரஸ்காரன் கூட என்ன சொல்லுவானா, அதெல்லாம் எங்கெல்லாம் ஒன்றும் திருடல. ஊழல் வழக்குல சில ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டாங்களாமே அப்படின்னு கேட்டா அதிமுக காரன் என்ன சொல்லுவான்னா, பொய் வழக்குங்க, கருணாநிதி போட்ட பொய் வழக்குங்க அது அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவான். சரியா? இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரங்கள்ட்டையும் நீங்க போய் குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா சொல்லுவான். திமுக காரன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? அவர் மாட்டினாரா? அவர் மாட்டினாரா? இதைத்தான் சர்க்காரியா அன்னைக்கே விஞ்ஞான திருடன்னு சொன்னார். நொட்டுச்சு எது எந்த இடத்துல விஞ்ஞான திருடன் சொல்லியிருக்கான் அந்த ஆடை மொத்தம் படிச்சு பாரு. 2G என்ன 2Gல யோ அறிவு கட்டதனமா பேசாதியா. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான்? ஜட்ஜ்மெண்ட்ல பேசின போன் கால வெளியிட்டாரு. ஆமா, போன் கால புடுங்கினாரு. சும்மா இந்த அவர் பேசுற அண்ணாமலை பேசுறது எல்லாம் புழு மூட்டை. அவரே முதல் யோக்கியம் இல்ல, அயோக்கிய நம்பர் 1. இருங்க, இப்ப அவர் நம்பர் 1 நம்பர் 2 சொன்னாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இந்த மாதிரி அவன் வந்து போன் எல்லாம் நான் டாக் பண்ணி எடுத்துட்டேன்னாரு. ஏன் அதை கொண்டுட்டு போய் கோர்ட்ல கொடுத்துருக்கலாம்? கிஷோர் கசாமி சரி, நான் கொசு, நீங்களாம் என்ன திராவிட குசுவா? திராவிட குசு தான். ஆமையா, நீ கொசு, மன்சூர் அலிகானே. ஆமா ஆமா. இதுல பாத்தீங்கன்னா இவரு யாரு, நம்ம இந்த வளர்ந்து கேட்டவன் இருக்கானே, யாரு? டிஆர் பாலா. அவர்தான் சொல்ற. இதுல என்னங்க இருக்கு? ராஜா அவன் பாத்தீங்கன்னா இவன் பஸ், இவன் விடுற பஸ்ஸே சக்கரம் சாய்ந்து கரண்டு போகுது. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு கரண்டு போகுது. உள்ளுக்குள்ள டிக்கெட் வாங்கி பொம்பளை, அது ஒண்ணு டிக்கெட் வாங்கி ஊர்ல இருந்து ஊருக்கு போனோம்னாக்கா பெண்களுக்கு ஒரு டவுன் பஸ்க்குள்ளதான் இலவசம். ஊர்ல இருந்து ஊருக்கு போனோம்னாக்கா டிக்கெட் வாங்கிதான். அவன் மானம் உள்ள பெண். சரியா? கருணாநிதி மாதிரி மானம் கிட்ட குடும்பம் கிடையாது, வித்தவுட் டிக்கெட்ல வரும். கருணாநிதி அப்புறம் என்ன? இப்ப அதனால அப்படி டிக்கெட் வாங்கி பயணிச்ச அவங்களுக்கு உட்கார்ந்து மறு நிமிடமே உள்ள போறாங்க. அப்படியே எதுக்குள்ள? பஸ்ஸுக்குள்ள அப்படியே விழுந்து பஸ்ஸுக்குள்ள உள்ள போறாங்க. சரியா? என்ன இப்படி வச்சுட்டு இவங்க நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அடுத்தது பெரியார்னு ஒண்ணு விட போறோம். எப்படி பெரியார்னு பிளைட் விட போறாங்களா? என்ன பெரியார்? திராவிட மாடலே பின்னால இருந்து வர யாருதான், வெறும் சத்தமும் நாத்தமும் தான். முந்தா நாள் கூட பாஜக மந்திரி, அவன் கூட்டணியில இருக்க மந்திரி, அவன் போனவன் பூரா அத்தனை பேரும் துணை முதலமைச்சர், அத்தனை பேரும் செத்து போயிட்டான். அது விமானம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இவரு நம்ம இவரு எப்படி செத்தாரு? குமாரமங்கலம் 2 குமார் அப்பா இதெல்லாம் சர்ஜன் சொல்றதுக்காக வர்றேன்.
குமாரமங்கலமும் அப்படித்தான் plane cross அதனால பஸ்ல ஓட்டை விழுந்துச்சு. ஓட்டை எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பாரு, ஓட்டை இருக்கும். இருக்கு ஓட்டை இருக்கும். சரி, நான் என்ன கேக்குறேன், இப்ப எனக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா, வழக்கமா இவங்க பாஜகவோட பி டீம், இவங்க வந்து அதிமுகவோட பி டீம்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் அண்ணனை பார்த்தா கிஷோரோட பி டீம் டவுட்டா இருக்கு. ஆமா என்னன்னு அப்படி ஏதாவது இருக்குதா? 16 வயது பருவமங்க, நான் 22 வயது இளைஞர். எப்ப பார்த்தாலும் பருவமங்கை என்ன எப்பவுமே ஒரு இது உண்டு. பருவமங்கை லேடிஸ் பத்தி பேசும்போது எல்லாரும் பார்த்து வந்தாலும் தான் நீ என்ன அவர் திமுக காரனை பத்தி சொல்லும் பொழுது எப்பவுமே சொல்லாடல் உண்டு. என்னன்னா லேம்ப் போஸ்டுக்கு புடவை சுத்தி இருந்தாலும் உரசி பார்ப்பாங்க திமுக காரனுங்க. அது மட்டும் இல்ல, இது எந்த அளவுக்கு கொடுமைன்னா, இவரு கமலஹாசன் வந்து ஒரு படம் நடிச்சாருப்பாங்க. இல்ல அபய் சண்முகி. அந்த அபய் சண்முகி கெட்டப்போட இவரு போயிருக்காரு கோல்மால் போறதுக்கு, கருணாநிதியை பாக்குறதுக்கு. ஆமா, அது பாத்தீங்கன்னா போட்டோ இருக்கு, நீங்க என்ன எடுத்து போட்டு காமிங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தயாளம்மா, கருணாநிதி நடுவுல, இந்த பக்கம் அபய் சண்முகி கெட்டப்ல கமலஹாசன். தோல் மேல கை போட்டாருங்க. அப்படி கமலஹாசனுக்கு புடவை கட்டினாலும் தோல் மேல கை போட்டுருக்காங்க கருணாநிதி. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல தப்பு இல்ல, படத்துல ஜெமினி கணேசன் வந்து செல்லம்மா அப்படின்றாங்க, அதை மட்டும் பார்த்து கை தட்டுறீங்க. அது ரைட்டுங்க. இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஜெமினி கணேசன் கேரக்டர்ல கரெக்டா கருணாநிதி ஃபிட் ஆயிருப்பாரு. ஐயா, அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த நிறுவனம் வந்தாலும் அவங்க கிட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஒரு பரப்புரை ஒன்று பண்ணார். பார்லிமெண்ட் டிவில கூட போட்டாங்க. அப்படின்னா முதல் கேள்வி கேட்பாரு, கமிஷன் 5% கொடுத்தியா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. யார் அந்த தமிழ்நாட்டு மக்கள்? துர்கா, சபரீசன், உதவாநிதி, கிருத்திகா, செந்தாமரை, இன்பநிதி தானே இந்த மக்கள். சரி, நீங்க சொல்லுங்க, முதல் கேள்வி என்னவா இருக்கும் சார்? என்ன கேட்பாரு அவர்? ஆப்வியஸ் நல்லதானே கேட்பாரு சார். இந்த மாதிரியே கேட்பாரு அவர் சொல்ற மாதிரியே கேட்பாரு? வாய்ப்பு இருக்காதுங்களா? எனக்கு அப்படியெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி சார். இல்ல இமேஜினேஷன் இல்ல, அவர் சொன்னது. அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன கேட்பாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அவர் சொல்லியிருந்தாருன்னா சொல்லு சார். இந்த மாதிரி அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சொன்ன மாதிரி ஒரு சொன்னா இவ்வளவு கீழ்தரமாவா இருக்கும் அவங்க சொல்ற மாதிரிலாம். ஏன்னா சும்மா ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்க முடியாதுல்ல. அது எனக்கு தெரியல. எனக்கு சமதாசம் ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. கௌடாவா? யாராவது வந்தா கௌடாவான்னு கேட்க வேண்டியது. முத்துராமலிங்கனார், ஆனா முத்துலட்சுமி ரெட்டி. அது எப்படி? நம்ம வெங்கையா நாயுடு, வாவு சிதம்பரனார், ஆனா இந்த ஜிடி நாயுடு. அது எப்படி? அது அப்படித்தான். எங்களுக்கு என்ன தோணுதோ எங்க ஆட்சியில நாங்க அதைத்தான் செய்வோம். உங்க ஆட்சி வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யறீங்களோ செய்வீங்க. அதுக்கான பதில உனக்கு என்ன பதில் சொல்லணும்? நீ என்ன சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற ஓட்டு நீ யாருக்கு போட்டா? போய் போட்டவன்கிட்ட போய் கேளு. யாருக்கு போட்டே அவன்கிட்ட போய் கேளு. ஐயா திரு கிஷோர், இவருடைய பேரு ஐயா? நான் ஓட்டு உங்களுக்கு தான் போட்டேன். பேர் என்ன? ஓட்டு உங்களுக்கு தான் போட்டேன். ஆமா, ஓட்டு போட்டேன். அவர் என்ன சொல்லுவார்? அவர் பேரு காமாட்சி நாயுடு. அதானே? அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்களா? நியாயமா இது? இல்ல, இப்ப ஒரு நாயுடு தான் சொல்லாதீங்கன்றாரு. காமாட்சி ஜி. ஜனவரி 1 இருந்து கேளுங்க உண்மையா. அப்ப இது இந்த மாசம் காமாட்சி ஜி என்பதுதான் காஜி என்று. அப்போ ஜனவரி 1ல இருந்தா இது திராவிட மண்ணாச்சா? ஜனவரி 1ல இருந்தா சமூக நீதியா? அதுக்கு முன்னாடி தான் சமூக அநீதியா? ஐயா, உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இப்போ கேட்குற கேள்விகளுக்கு ஓகே சரி இதெல்லாம் அவாய்ட் பண்றீங்க, நான் என்ன சொல்றதுன்னு கேட்குறீங்க. நான் முதல்வர் சொல்றதெல்லாம் வந்து மாற்று கருத்து பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. பட் இதை பத்தி நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. நேருவின் 3 முத்தான ஊழல், சரிங்களா? பணி நியமனம் 888 கோடி, டெண்டர் முறைகேடு 1020 கோடி, பணியிட மாற்றம் 360 கோடி, ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2300 கோடி கிட்ட அவர் ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க.
இடி வந்து எஃப்ஐஆர் போட சொல்றாங்க. 2 டிஜிபியும் மாறிட்டாங்க. ஓகேவா, எந்த எஃப்ஐஆரும் போடல. பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு டிஜிபி, முதலமைச்சருக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்ன சார் இது? அம்மா காலத்துல 3.5 வருஷம் சிட்டி கமிஷனரா இருந்த விஸ்வநாதன் அடிஷனல் சார்ஜ் பார்த்துட்டு இருந்தாரு டிஜிபி போஸ்டா. அப்ப எல்லாம் புடுங்கல, அப்பயும் நீர் இருந்தீர்ல, அப்ப எல்லாம் என்ன பேசுறீங்க? வழக்கு போட்டிருக்கோம். இப்போ வழக்கு நீங்க வழக்கு நோட்டினீங்களா? சும்மாரியா, அது 2 போஸ்ட், ஒரு போஸ்ட்ல சிட்டி கமிஷனர் அடிஷனல் சார்ஜ் டிஜிபி. ஒரு நிமிஷம், எங்கயாவது நடக்குமா இது? அந்த காலத்துல இருந்துச்சு. இல்ல நீங்க ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. என்ன இருக்கு? நான் வழக்கு போட்டிருக்கேன் உச்ச நீதிமன்றத்துல. அந்த வழக்கு ஹியரிங் வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு. இப்ப 4th February or 5th February அது ஹியரிங்க்கு வருது. சரியா, உங்க லட்சணம் என்னன்றது அங்க தெரிஞ்சிடும். ஆனா என்னுடைய கேள்வி, அன்னைக்கு இதே கருணாநிதி, இதே ஸ்டாலின் என்னத்தை நோட்டினார்? நீ போ, உன்னை பிடிச்சு நோட்டுவாங்க. இல்ல நீங்க இப்போ சார், இல்ல நீங்க பொறுப்பு டிஜிபியை பத்தி ஒரு டைவர்ட் ஆயிட்டாரு சார். ஊழலை பத்தி பேசுங்க சார். ஊழலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு நாய் குலைக்குதுன்ட்டு அதை வந்து என்கிட்ட கேட்கிறீரு. உங்களுக்கு தாயா ஈடி, தப்பு பண்றவங்களுக்கு தாயா பயம்? ஈடியை கண்டா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. சொல்றீங்கல்ல, இன்கம் டாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு, எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. ஏன் ரைடு பண்ண வேண்டியது தானே? ரைடு பண்ணி இருக்கிறதா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னத்த நோட்டு கேள்விக்கு பதிலு? சூச்சு போனது யாருன்னு கேக்குறேன். எது பேண்ட்ல சூச்சு போனது? நாங்க எதுக்கு சூச்சு போறோம்? போனது நீ உங்க வளர்ந்து கேட்டவனோட அப்பா டிஆர் பாலதான சொன்னாரு மேடையில. பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிட்டாருங்க செந்தில் பாலாஜின்னு. அப்படியா? தப்பு இல்லையாங்க? அத நீங்க போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தானே சொன்னாரு. இதெல்லாம் வெளில சொல்லாம இல்லங்க, அவங்க வெளில தெரிஞ்சிருச்சு, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றது? என்ன ஏதோ தண்ணி குடிக்கும் போது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆள அடிச்சு அந்த அளவுக்கு அடி பரப்பாதீங்க சார். சும்மா அவதூறு பரப்பாதீங்க. என்ன அவதூறு? அடிச்சது கதவை சாத்திக்கிட்டு என்ன தெரியுமா இருக்கு? பாத்ரூம் வருதுன்னு பாத்ரூம்ல போய் பூட்டிக்கிட்டாங்க. இந்த முதல்வன் படத்துல வரும் தெரியுமா? எல்லாம் பூட்டி பாக்குறாங்க கக்கூஸ்ல. கக்கூஸ்ல போய் பூட்டிக்கிட்டு வெளில வரலையாம். சரியா, இதேத்தான் கருணாநிதியும் பண்ணாப்புல. சரியா, அங்க போன உடனே அந்த சமயத்துல பயங்கர கூத்தா இருக்கும். அப்பெல்லாம் அந்த சோசியல் மீடியா கிடையாது. 2001 கருணாநிதி கைது அப்படின்ற சம்பவத்துல ஒரு பக்கம் சன் டிவி, ஐயோ இந்த பக்கம் ஜெயா டிவில அதுக்கு பின்னணி குரல் கொடுத்தது யாரு? இருந்ததா சார்? அப்பவே என்னமா டெக்னிக்கா போட்டு உடச்சது யார் தெரியுமா? வீரமணி. விசாரணை கூட்டா போக வேண்டியது தானே? எதுக்கு அலப்பறை கொடுத்துக்கிட்டு இருக்க? யார்? நம்ம கி வீரமணி, ஆசிரியர், ஓசி சோறு. அவரா சொன்னாரு? ஆமா, விசாரணை கூட்டா போக வேண்டியதானே? என்ன சின்ன பிள்ளை மாதிரி நீ வந்து அழுகாச்சி? விசாரணைக்கு நொட்டிக்கிட்டு 12 ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கதை உடைச்சு தூங்குற மனுஷனா போய் கூப்பிடுங்க. 8 மணில நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதானே? அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், அவர்கிட்ட பண்ணாக்க என்ன சட்டம் நோட்டீஸ் கொடுக்கணும். காலையில இருந்தே தேடிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, கருணாநிதி எந்த வீட்டுல இருப்பாருன்னு தெரியல. சரியா, அதுக்கப்புறம் தான் கடைசியில சரி இவன் எங்க போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் ஈவினிங் இந்த வீட்டுக்கு தான் வருவாருன்னு கோல்மால்புரத்துல போய் 8 மணில இருந்து ஆரம்பிச்சா திறக்கவே இல்லை. அதை என்ன பண்றது? அதுக்கு 8 மணிக்கு திறக்காம 1:30 மணிக்கு கதவை பேசாதியா? எங்க தலைவரை பத்தி தவறா பேசுனேன்னா ஒரு நாக்காளி போயிடும். அழுகும் உண்மையாவே ஒத்துக்கிறேன். என்ன தெரியுமா? கருணாநிதி நல்லவர், நாணயம் மிக்கவர், யோகியர், உத்தமர். இதையெல்லாம் நான் சொன்னா கண்டிப்பா எனக்கு அழுகிடும். சரியா, இந்த பொய்களையும் இந்த அவதூறுகளையும் எந்த காலத்தையும் நான் சொல்ல மாட்டேன்.
நீ எதுக்கு என்ன சொல்லணும் நான் எதிர்பார்க்கிறேன். நீயே புறம்போக்கு நீ சொல்லி எங்களுக்கு என்ன சரி. பட்டா போட்டுடலாமா? பட்டா நான் என்ன அதானே பண்றது? அவன் வேலையே. பட்டா போட்டு இல்ல புறம்போக்குறீங்களா பட்டா போட்டுடலாமா? அது நத்தம் புறம்போக்குள்ள இது ஆத்து புறம்போக்கு. எந்த புறம்போக்காரன் நீங்க தான் விட்டா வச்சுக்கீங்க. நீங்க என்ன விட்டா வச்சுக்கீங்க. ஆத்து புறம்போக்குலாம் பட முடியாதுங்க. ஞாபகம் வர முடியாது. ரெவன்யூ புறம்போக பத்தி அவருதான் சார் முழுமையா தெரியும். அதெல்லாம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன் புறம்போக பத்தி அவருதான் சார் முழுமையா தெரியும். நான் என்ன சொல்றேன்னா அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்